மிஸ்டிக்ஸ் அப் யூடியூப் சேனல். நம்ம த புக் ஆஃப் சீக்ரெட்ஸ் ஓஷோவோட ஸ்பீச்லேருந்து டெரைவ் பண்ண இந்த புக் பற்றி தான் நம்ம யூடியூப் சேனலில் வீடியோஸ் போட்டுட்ருக்கோம். இந்த வீடியோஸ் எல்லாம் ரொம்ப தூரம் ரீச் ஆகலை. ஒன்லி 10 மெம்பர்ஸ் தான் மேக்ஸிமம் பார்த்துருக்காங்க. ஸோ ஒரு வீடியோவுக்கு ஒரு 43 வியூஸ் பக்கம் வந்திருக்கு. இட்ஸ் ஓகே, வியூஸ் ப்ராப்ளம் இல்லை. ஸோ லைஃப்பில் இந்த மாதிரியும் ஒரு சைடு இருக்குது. இந்த மாதிரியும் ஒரு சில டெக்னிக்ஸ் யூஸ் பண்ணி நம்ம என்லைட்டன் ஸ்டேட் அடையலாம் அப்படின்ற மாதிரி நமக்கு நிறையா விஷயங்களை சொல்கிற ஒரு புக் தான் இந்த புக் ஆஃப் சீக்ரெட்ஸ். ஸோ இப்போ இதுதான் நம்ம கம்ப்ளீட்டாக படித்து இதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்ற விஷயங்களை தெரிஞ்சிட்ருக்கோம். நம்ம இப்போதைக்கு 3 டெக்னிக் பார்த்துருக்கோம். இது 4th டெக்னிக் இப்போ பார்க்க போகிறோம். யார் இதில் முக்கியமாக இன்ட்ரெஸ்டடாக இருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா, நார்மலாக ஒரு சைல்டாக நம்ம பார்ன் ஆகிறோம். எல்லாருமே நம்ம ஒரு சைல்டாக பிறக்கிறோம். நம்ம பிறந்து நமக்கே தெரியாமல் ஒரு நேம் ஒன்று கொடுத்துட்றாங்க. சேம் அதே மாதிரி கேஸ்ட், கம்யூனிட்டி எல்லாமே நமக்கே ப்ரொவைட் பண்ணிடுறாங்க. அதை நம்ம கேரி பண்ணிட்டு தான் நம்ம லைஃப் ஃபுல்லாகவே சுற்றுறோம். குழந்தையிலிருந்தே நம்ம மேலே நிறைய விஷயங்கள் திணிக்கப்படுது. அதே மாதிரி தான் இங்கே இருக்க சட்டங்கள் எல்லாமே. என்னைக்கு நம்ம எந்த விதமான ஒரு திணிப்பும் இல்லாமல் நம்மளோட சுயமான அறிவில், சுயமான அனுபவங்களில் வாழ்க்கையை வாழ்கிறோமோ அதுதான் ஒரு முழுமையான வாழ்க்கை. அந்த மாதிரி அனுபவங்களில் நம்ம கிடைக்கிற வெற்றி தோல்வி அவ்வளோ ஒரு சந்தோஷத்தை நமக்கு கொடுக்கும். ஆனால் இப்போ நடைமுறையில் இருக்கிற வாழ்க்கை எப்படி இருக்குன்னா, நீ இப்படி தான் வளரணும், இந்த விஷயங்கள் தான் செய்யணும் அப்படின்ற மாதிரி சம் கைண்ட் ஆஃப் சிஸ்டம், ஒரு முன்னேற்பாடோடு நம்ம வாழ்க்கையை நகர்த்தி போயிட்டுருக்கோம். இப்படி நம்ம லைஃப்பை லிவ் பண்ணும்போது நம்ம எதிர்பார்த்த விஷயங்கள் நடக்கும், இல்லைன்னா எதிர்பாராத விஷயங்கள் நடக்கும். எதிர்பாராமல் நடக்கிற விஷயங்கள் தான் நம்ம லைஃப்னே சொல்லலாம். லைஃப்பில் நடக்கிற ஒவ்வொரு விஷயமே எதிர்பாராதது தான். ஆனால் ஒரு விஷயத்தை நம்ம எதிர்பார்த்து வாழ்கிறோம் அப்படின்றது அதில் நமக்கு உண்மையான அன்பு கிடைக்காது, உண்மையான சந்தோஷன்றது கிடைக்காது. நீங்கள் அந்த நிலையை அடையும் போது உங்களுக்கு சந்தோஷம் மாதிரி தெரியும், பட் அது உண்மையான சந்தோஷமோ ஒரு பரவசமோ கிடையாது. நம்மளை ஏமாற்றிக்கிறோன்ற மாதிரி. எப்படி நம்ம இதெல்லாம் கடந்து வர்றது அப்படின்றதுக்கான ஒரு சில வழிமுறைகள் தான் இந்த புக்கில் நம்ம தெரிஞ்சுக்கலாம். இந்த மாதிரியான வழிமுறைகளை நமக்கு நிறைய மகான்கள் நமக்கு சொல்லியிருக்காங்க. புத்தராக இருக்கட்டும், ஓஷோவாக இருக்கட்டும், கபீர், சர்தூஸ்த்ரா, இந்த மாதிரி நிறையா பேர் இருக்காங்க. இவங்க எல்லாருமே வாழ்க்கை அப்படின்னு ஒரு மேக் பண்ண சிஸ்டமில் இருந்து வெளிவந்து அவங்களா அனுபவத்தின் மூலமாக, மெடிடேஷன் மூலமாக உண்மையான லைஃப் என்ன, இந்த சிஸ்டம்க்கு வெளியே நம்மளோட வாழ்க்கையை எப்படி நம்ம வாழலாம், இந்த வாழ்க்கைக்கான பர்பஸ் என்ன, இந்த விஷயங்களை கண்டுபிடிச்சவங்க தான் அவங்க எல்லாருமே. நார்மலாக நம்ம ரிலீஜியஸாக ஜீசஸ், கிருஷ்ணா
விஷ்ணு, சிவன், இவங்க எல்லாரையுமே கடவுள் அந்த மாதிரி ஒரு ஸ்டேட்டில் வச்சு கும்பிடுறோம். அதுவுமே நம்ம ஒரு சரியான நிலையில் அவங்கள பார்க்காம இருக்கோம். அவங்களும் நம்மளை மாதிரி சராசரியான மனிதர்கள் தான் இங்கே வாழ்ந்துட்டு போயிருக்காங்க. மனிதர்களை பார்க்க முடியல. கண்டிப்பாக அவங்களும் ஒரு என்லைட்டண்டான ஒரு பர்சன் தான். அந்த என்லைட்டன்மெண்ட்டை அவங்க எப்படி அவங்களுக்கு சாதகமாக யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்றத நீங்கள் ஒரு என்லைட்டன் பர்சனாக இருக்கன்னு தான் புரிஞ்சிக்க முடியும். அப்படி இல்லைன்ற வரைக்கும் நீங்களும் கூட்டத்தில் ஒரு ஆளாக மட்டும்தான் இருப்பீங்க. அந்த என்லைட்டன்மெண்ட் அவேக்கனிங் இந்த நிலையை அடையிறதுக்கு இந்த மாதிரியான வழிமுறைகள், டெக்னிக்ஸ் இந்த புக்கில் கொடுத்துருக்கிறது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த டெக்னிக்ஸ்லாம் நான் படிச்சுட்டா மட்டும் போதுமா அப்படின்னா கண்டிப்பாக கிடையாது. இதை எல்லாமே நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணணும். முக்கியமான விஷயம், டிஸ்ட்ராக்ஷன் உங்களை நோக்கி எப்பயுமே இருக்கும். அதிலிருந்து நீச்சல் அடித்து நமக்கு தேவையான என்லைட்டன்மெண்ட்டை நோக்கி நம்ம எப்படி போகிறோன்றது நம்ம கையில் தான் இருக்குது. நம்மளோட மன தைரியத்தில் தான் இருக்குது. நான் இப்போ உங்கள்கிட்ட இவ்வளோ சொல்கிறேன். எனக்கும் ரொம்ப அதிகமான டிஸ்ட்ராக்ஷன்ஸ் இருக்குது. அந்த டிஸ்ட்ராக்ஷன்ஸ் இருக்குதுன்னு எனக்கு தெரியுது. டிஸ்ட்ராக்ஷன்ஸ் உள்ளேயும் நான் ரொம்ப தூரமாக ஆழமாக போயிடுறேன். திரும்பியும் மேலே மூழ்காமல் எழுந்திரிச்சு வந்து கரையில் உட்காடுறேன். இப்படியே தான் எனக்கும் கண்டினியூவாக நடந்துகிட்டே இருக்குது. இது ஒரு சாதாரண ஒரு சிம்பிளான ட்ராவல் கிடையாது. இது லைஃப் லாங் ட்ராவல். நான் அந்த நிலையை அடையணுன்ற ஒரு முடிவுக்கு வந்துட்டேன். என்ன நடந்தாலும் அதை அடையணுன்ற ஒரு எண்ணத்தில் இருக்கேன். பாதி கடல் தாண்டின ஒரு நிலையில் தான் இருக்கேன். கூடிய சீக்கிரம் முழு கடலையும் தாண்டிடுவேன். என் கூட நீங்களும் இந்த பயணத்தில் ஜாயின் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலில் வர மற்ற வீடியோஸையும் வாட்ச் பண்ணுங்கள். இதில் வர முக்கியமான கருத்துக்களை புரிஞ்சுக்க ட்ரை பண்ணுங்கள். இப்போ இந்த 4th டெக்னிக்கில் என்ன மென்ஷன் பண்ணியிருக்காங்கன்றதை பார்ப்போம். பிவேர் வென் ப்ரீத்திங் ஸ்டாப்ஸ். ஸோ இப்போதைக்கு நம்ம ப்ரீத்திங் பற்றி தான் நிறையா பார்த்துட்ருக்கோம். ப்ரீத்திங் பற்றியே தான் இருக்குமான்னு கேட்டிங்கன்னா கிடையாது. இப்போ அடுத்து இன்னும் நம்ம தேர்ட் ஐ பற்றின ஒரு அவேர்னஸ் எப்படி நம்ம வச்சுக்கிறது, ட்ரீம்ஸில் எப்படி நம்ம அவேராக இருக்கிறது, இந்த மாதிரி இன்னும் ஃபர்தர் டெக்னிக்ஸ் வரும். ஸோ ஃபெட்டப் ஆயிடாதீங்க. தைரியமான ஒரு மனநிலையில் இருங்க. நீங்கள் இதிலிருந்து விலகி போகிறீங்க அப்படின்னாவே உங்களோட டிஸ்ட்ராக்ஷன் தான் உங்களோட உண்மையான நிலைக்கு உங்களை போக விட மாட்டேங்குதுன்றத நினச்சிக்கோங்க. நமக்கு உண்மையிலே ஒரு விஷயம் வேணும் அப்படின்னா எல்லா விஷயத்தையும் திறந்துட்டு நமக்கு வேணுன்றதை நோக்கி தான் நம்ம ஓடணும். நான் ஏன் இதுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்குறேன் அப்படின்னா, நம்ம எங்கே சுற்றினாலும் சரி, இந்த வாழ்க்கையில் நம்ம எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் சரி, பணக்காரங்க, ஏழை, என்கிட்ட எல்லாமே இருக்குது. இந்த வேர்ல்ட்லே நான் தான் ஃபஸ்ட்டு பணக்காரன். என்னால் வாங்க முடியாத பொருட்கள் எதுவுமே கிடையாது. என்னால் அனுபவிக்க முடியாத பிளேசஸ் இல்லை, சாப்பாடு இல்லை, எல்லாமே நான் அனுபவிச்சிட்டேன் அப்படின்ற ஒரு நிலை உங்களுக்கு வந்தாலுமே, நான் இங்கே என்ன பண்ணிகிட்ருக்கேன், நான் இங்கே எப்படி வந்தேன், இங்கேருந்து நான் போனேன்னா அடுத்து எங்கே போக போகிறேன்,
நான் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கேன், என்கிட்ட எல்லாமே இருக்குது, ஆனால் நான் இங்கே என்ன பண்ணுறேன் இதெல்லாம் வச்சுக்கிட்டு அப்படின்ற ஒரு கேள்வி நமக்குள்ளே கண்டிப்பாக வரும். அதனால் நம்ம பணக்காரங்களோ ஏழையோ எல்லாருக்குமே நமக்குள்ள ஒரு ஓரமாக ஒரு கேள்வி இருந்துக்கிட்டே இருக்கும். அந்த கேள்விக்கான பதில் இந்த வாழ்க்கையில் தான் நம்ம தேட முடியும். ஆனால் நம்ம அதை தாண்டி என்னென்னமோ விஷயங்களை தேடி அலைஞ்சிட்ருக்கோம். பணம், பேர், புகழ், மதிப்பு, ஈகோ, இந்த மாதிரி விஷயங்கள் தான் சம்பாதிக்கிறோம். ஆனாலுமே மனுஷனோட தேடல் நின்றுச்சா அப்படின்னு கேட்டால் கிடையவே கிடையாது. நம்ம யாருன்னே தெரியாமல் இவ்வளோ விஷயங்களை தேடிட்டு இருந்தோம் அப்படின்னா அந்த தேடல் ஒரு முழுமையானதே கிடையாது. ஆனால் நீங்கள் யாருன்னு தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா நீங்கள் வேறு எதையுமே தேடி போக மாட்டீங்க. அந்த தேடலே உங்களை தேடி வரும். இன்றைக்கி வீடியோவில் இருக்க டெக்னிக் பற்றி எதுவும் பேசலை. ஜென்ரலாக எனக்கு உங்ககிட்ட ஷேர் பண்ணணும் தோன்ற விஷயங்கள் எல்லாமே நான் ஷேர் பண்ணியிருக்கேன். இது பற்றி உங்களோட எண்ணங்கள் எதாவது இருந்துச்சுனாலும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நீங்கள் லைஃப்பை என்ன ஒரு கண்ணோட்டத்தில் பார்க்குறீங்கன்றதையும் எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அடுத்த வீடியோவில் புக்கில் இருக்க விஷயங்கள் பற்றி இன்னும் டீப்பாக பேசலாம்.